அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடல்ஸ் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடற நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडल्स हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप जो सहयोग दे रहे हैं उसके लिए मैं अत्यंत आभारी हूँ. आज का शीर्षक है रश्मि रति. इसके अंतर्गत आज श्री भगवान श्री कृष्ण के चरित्र के बारे में रश्मि रति के आधार पर हम विचार करेंगे. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ரஷ்மி ரதி என்னும் தலைப்பாகும். இந்த தலைப்பை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு நாம் பகவான் கண்ணனுடைய சரித்திரத்தை பார்ப்போம். அவருடைய கேரக்டரை பார்த்து நான் தொடங்குகிறேன். இங்கு தற்போது பிரவீன் உத்தராத் படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு சிறிய தகவல், தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபாவினுடைய தேர்வுகளான பிராத்மிக் முதல் பிரவீன் உத்தராத் வரைக்குமான மாதிரி வினாத்தாக்கள் கைடுகள் அனைத்தும் அச்சடிக்கப்பட்டு தயாராக உள்ளன. தேவைப்படுவோர் பின்னால் இருக்கின்ற அந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். श्री कृष्ण का चरित्रन. कवि परिचय. श्री रामधारी सिंह दिनकर का जन्म सन 1908 में बिहार के सिमरिया में हुआ. सन 1908 में बिहार के सिमरिया में हुआ. आप बहुमुखी प्रतिभा संपन्न कवि हैं. आपकी रचनाओं में पन्नोक तरमेगुंड कवियर. आपकी रचनाओं में भारतीय सांस्कृतिक, सामाजिक और राष्ट्रीय जीवन की विस्तृत विवेचना प्राप्त होती है. இவருடைய படைப்புகளே இந்திய மக்களுடைய பண்பாடு, சமூகம் மற்றும் தேசிய வாழ்க்கை பற்றிய விரிவான ஆய்வு கிடைக்கிறது. रेडका, उर्वशी, कुरुक्षेत्र, रश्मि रति आदि आपकी प्रमुख कृतियाँ हैं. आमुख मुन्नुरे. रश्मि रति के श्री रामधारी सिंह दिनकर कृत महान काव्य है. माबेरुम काव्यमाகும். श्री कृष्ण प्रस्तुत काव्य के प्रधान पात्रों में एक हैं. கண்ணன் இந்த காவியத்தினுடைய முக்கியமான பாத்திரங்களிலே ஒருவர் ஆவார். उनकी चारित्रिक विशेषताओं पर ध्यान देंगे. அவருடைய பண்பாட்டு அவருடைய இந்த ரஷ்மதி அடிப்படையில் அவருடைய பற்றி ஆய்வு. शांति दूत, समाधान दूतராக வருகிறார். पांडवों के अज्ञातवास की पूर्ति पर दुर्योधन के पास श्री कृष्ण शांति दूत के रूप में आते हैं. பாண்டவருடைய அஜ்ஞாதவாசம் முடிந்த பிறகு துரியோதனத்தில் பாண்டவருடைய தூதனாக கண்ணன் போகிறார். दुर्योधन को समझाते हैं, அவனுக்கு புரிய வைக்கிறார். दो न्याय, நியாயம் கொடு. என்ன நியாயம்? அன்றைக்கு என்ன சொன்னாய் நீ? அவர்கள் வனவாசமும் அஜ்ஞாதவாசமும் முடித்து கொண்டு வந்தால் நானுடைய அவருடைய ஆட்சியை ராஜ்யத்தை திருப்பி தருகிறேன் என்று சொன்னாய் அல்லவா? तुमने कहा था कि वे पांडव अज्ञातवास और वनवास पूरा करके वापस आएंगे तो मैं उनका राज्य लौटा दूंगा, वापस करा दूंगा. ऐसा तुमने वादा किया था ना, उस वादा को अब पूरा करो. वो वही न्याय है, वही न्याय है. दो न्याय, अगर तो आधा दो. अगर तुम्हारी इच्छा नहीं हो तो आधा दो. உனக்கு முழுமையும் தர இஷ்டமில்லை என்றால் பாதியை கொடு. ஆதா दो.
इसमें भी यदि बाधा हो, அதற்கும் உனக்கு ஒரு தடையாக இருந்தால், கஷ்டமாக இருந்தால், तो दे दो केवल 5 ग्राम, 5 கிராமத்தை மட்டும் கொடு. रखो अपनी धरती तमाम, நீ உன்னுடைய பூமியை எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள், அவர்களுக்கு வேண்டாம். சரி, हम वही खुशी से खाएंगे, நாம் அதையே வைத்து எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக சாப்பிட்டு வாழ்க்கையை நடத்துவோம். ஆனால் பரிஜன் பர் அசினா ஆயங்கே, அதனால் நம்முடைய குடும்பத்தில் யாருக்குமே தீங்கு ஏற்படாது. அசி என்றால் இறப்பு ஏற்படாது, ஆபத்து ஏற்படாது. இல்லாவிட்டால் போர் நடக்கும், நம்முடைய குடும்பமும் இழக்கும், நைபர்கள் இழப்பார்கள். ஆகவே அது வேண்டாம் என்று சொல்கிறார். ஈஸ்வயரு தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். துரியோதன் ஸ்ரீ கிருஷ்ண கா உபதேஷ் நகி மான்தா, கண்ணனுடைய போதனை அவன் கேட்கவில்லை. துரியோதன் உல்டா நேர்மாறாக உன்ஹே பாந்தனே கி ஆக்ஞா தேத்தா ஹை, அவரை கட்டு வைக்குமாறு கட்டளையிடுகிறார். इस पर मजबूरन श्री कृष्ण को अपना विराट रूप दिखाना पड़ता है. அப்போ இவர் வழியின்றி அவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிக்க வேண்டி வருகிறது. கற்று பார்க்கலாம் என்கிறார்கள். जैसे दीर्घ हो तो दृश्य अकांड देख, நிகழக்கூடாத காட்சியை நீ பார். இந்த காட்சியை எங்கும் நிகழ்ந்திருக்காது, நீ பார்த்திருக்க மாட்டாய். ஏனென்றால் அந்த விஸ்வரூபம் மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பாக அர்ஜுனுக்கு காண்பிக்கிறார். இவன் பார்த்துருக்க பாரு, யாருமே இன்றைக்குமே நிகழாத ஒரு காட்சியை இப்பொழுது நீ பார். முஜ்மே சாரா பிரம்மாண்ட தேக், ஹோல் யூனிவர்ஸ் என்னுள்ளே பார். இந்த உலகம் பூமி புறாத்தி என்னுள்ளே பார், என் உடம்புக்குள்ளே நீ பார். சதகோட்டி சூரிய சதகோட்டி சந்திர, 100 கோடி சூரியனை பார், 100 கோடி சந்திரனை பார், என்னுள்ளே பார். சதகோட்டி சரிதா, 100 கோடி ஆறுகளை பார். சர, 100 கோடி குளங்களை பார். சிந்து, 100 கோடி கடல்களை பார். 100 கோடி மந்திர மலைகளை பார். எல்லாமே என்னுள்ளே நடக்கும். கவியரசர் கூறுவார், மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே என்பார். மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நாமே. கவியரசர் எனக்கு இன்றைக்கு அவருடைய என் குருநாதர் அவர் இந்த சந்தர்ப்பத்திலே அவர் இயற்றிய அந்த பகவத்கீதையுடைய அந்த வரிகளை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அந்த கர்ணன் அர்ஜுனன் எல்லாரையும் பார்த்த உடனே பயப்படுறான். அவனுக்கு ஐயோ, இதில் பார்த்தா அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்காங்க, மாமா இருக்காங்க, தாத்தா இருக்கார், குருநாதர் இருக்கார், துரோணாச்சாரியர் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. இவர்களை கொன்றுவிட்டு எனக்கு அந்த ஆட்சி தேவையா? எனக்கு தேவையில்லை கண்ணா என்று அம்பை கீழே போட்டுறான். நான் போர் செய்ய விரும்பவில்லை. அப்பொழுது கண்ணன் அவரை தேற்றுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறதாக கவியரசர் எடுத்துக்கிறார். என்ன சொல்கிறார்? நான் கொல்ல போகிறேன் இல்லையா? நான் சொல்கிறான், அஜய் சொல்கிறான், எல்லாருக்குமே ஒன்றானு மேலே போகிறோம். ராஜ்யம் வேணும்னு சொன்னாக்கா அண்ணனை கொல்லணும், மாமனை கொல்லணும், தாத்தாவை கொல்லணும், குருவை கொல்ல வேண்டும். அப்போ தான் நம்ம ஆட்சியை பெற முடியும் இல்லையா? அப்படி கொன்றுவிட்ட ஆட்சி எனக்கு தேவையில்லை என்று தன்னுடைய அம்பைக்கீழே கூறுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், அதுதான் பகவத்கீதையுடைய சாரம். भगवद्गीता का सार है, कवि सम्राट कண்ணதாசன் தமிழ் में कहते हैं, மரணத்தை கண்டு கலங்கிடும் விஜயா. இது அவருடைய வரிகள், என் குருநாதனுடைய வரிகள், கண்ணதாசனுடைய வரிகள். மரணத்தை கண்டு கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, ஆத்மா நகி மர்த்தி. மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறந்திருக்கும், மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய்,
நீ எதை எது கொள்ள போகிறாய்? உடம்பைத்தான் கொள்ளப் போகிறாய். மேனினா ஒரு ஷரீர்கா துவம்ச கரோவே. மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று. எவி வீரத்தாக்க அன்ஷை, இதுவும் வீரத்திலே ஒன்று. நீ வெற்றிவிட்டாலும் அவர்களின் மேனி உடல் ஒரு நாள் வெந்துதான் தீரும். ஒரு நாள் சொல்றாரு, நீ விட்டா கூட அவங்க எதுக்காவது சாகத்தான் போகிறாங்க. அதனால் நீ பார்க்காது. உடனே அர்ஜுன் சொல்கிறான், இல்லை அது முடியாது. எப்படி பார்த்தாலும் அது கொலைதானே, முடியாது. அப்போ தான் காட்டார், தன் உறுதி காட்டாரு, தன் விஸ்வபத்தை காட்டுறாரு. எல்லாம் நானேங்கிறாரு. அப்படி சொல்லாரு, என்னை அறிந்தாய். அதை காட்டு அப்புறம் மறுபடியும் பல சாரமாக வந்துடுறாரு, இயல்பாக வந்துடுறாரு. என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ, கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய். அம்பையும் கீழே போட்டியப்பா. கண்ணன் மனது கல் மனதென்றோ, உனக்கு மனசு எனக்கு இல்லையா? நான் தான் உங்களை சொல்கிறேன், எனக்கு கல் நெஞ்ச காரணம் நானே, நீ நல்ல நெஞ்ச காரணா சொல்கிறார். கண்ணன் மனது கல் மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய். காண்டீபம் நழுவ விட்டாய். உன் தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா, மன்னரும் நானே மக்களும் நானே, மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன். துணிந்து நில், தைரியமாயிரு, தர்மம் வாழ. இங்கே தான் சொல்கிறாரு, இங்கே பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. துணிதில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால், புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எல்லாமே எனக்குத்தான், கண்ணனுக்குத்தான். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனே, கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், நான் தான் உனக்கு அப்படின்னு சொன்னேன். கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான். நான் தான் அடிக்கிறேன், நீ அடிக்கலை, நான் தான் அடிக்கிறேன். இதுதான் நான் தான் காட்டுறேன். கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். நீ கொலை பண்ணப்பா, நான் தான் பண்ணுறேன். கண்ணனே கொலை செய்கின்றான். ஆகவே காண்டீபம் எழுக, எடுத்துக்கோ, இல்லை எடுத்துக்கோ, என் கைவண்ணம் எழுக, உயரத்தை காட்டு. இக்களமெல்லாம் சிவக்க. இந்த ஏரியா பூரா என்னவாக இருக்கணும், சிகப்பாக இருக்கணும். இப்படி அர்த்தம், அர்த்தமாக இருக்கணும், எல்லாம் சுற்றி போடணும், எல்லாம் சிவப்பாக இருக்கணும். இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க என்று முடித்து அவனுக்கு தைரியம் விட்டுக்கிறார். ஆக அந்த நான் இங்கே சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், என்ன நீ பாருங்கிறார். எல்லாமே நானும் போது உனக்கு ஏன் கவலை? उपदेशक बोधनयार श्री कृष्ण दुर्योधन को शांति का उपदेश देते हुए युद्ध के दुष्परिणाम की चेतावनी देते हैं. சாந்தியை பற்றி அமைதியை பற்றி இங்கே அறிவுறுத்துகிறார். அதே நேரத்தில் ஒரு போர் நிகழ்ந்தால் எத்தனை விதமான தீய விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி அவனுக்கு அறிவுரை கொடுக்கிறார். சொல்கிறார், பாயி பர் பாயி டூட்டேங்கே. சகோதரன் சகோதரன் மீது பாய்வான். விஷபான் போன் சே டூட்டேங்கே. எப்படி மேலேருந்து மழை துளி வருகிறதோ அதுபோல விஷம் தோன்ற அம்புகள் அவள் மீது தைக்கும். வாயஸ் சிறுகால் சுக்கு லூட்டேங்க. நாய்களும் நரிகளும் அவங்க இறந்து போன சாப்பிட்டு சுகத்தை கொள்ளையடிப்பார்கள். சௌபாகிய மனுக்கே போட்டுவே. மனுவுடைய பரம்பரை நாங்களாம். அந்த மனுவுடைய பாக்கியமெல்லாம் அழிந்துவிடும், அவருடைய வாரசெல்லாம் அழிந்து போவார்கள். ஆக்கித்து பூஷாயி ஹோகா. நீ கடைசி நீ இப்படி தான் பூமியிலே சாயப் போகிறாய், இப்படி வாழப் போகிறாய், நீயும் பூமியிலே
சாயத்தான் போகிறாய், ஹிம்சா கா பர்தாயி ஹோகே. இத்தனை பேரும் அழுக்கு நீதான் பொறுப்பாவாய், காரணமாவாய், ஆகவே வேண்டாமப்பா என்று அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். சாந்தி கா உபாய். சரி, அப்போ அமைதிக்கு என்ன பண்ணுறது? அதுக்கான ஐடியா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஸ்ரீ கிருஷ்ணக்கோ ये विदित है ना, मालूम है, अब தெரியும். என்ன தெரியும்? துரியோதன் को கர்ண की वीरता पर पूरा विश्वास है. துரியோதனுக்கு கர்ணனுடைய வீரத்தின் மீதான் முழு நம்பிக்கை இருக்கிறது. कर्ण ही दुर्योधन के लिए महाभारत युद्ध में विजयी बनने काफ़ी है. महाभारत போரிலே அவன் வெற்றி பெறுவதற்கு கர்ணன் மட்டும் போதுமானது, வேறு யாரும் தேவையில்லை, அவனை வச்சு அவன் ஜெயிச்சுவான் என்று அவர் அறிந்து கொள்கிறார். इसलिए वे कर्ण से मिलकर उसके जन्म का रहस्य खोल देते हैं, बता देते हैं. ஆகவே அவர் கர்ணனை சந்திக்கிறார், அவருடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லிவிடுகிறார். कि कर्ण पांडवों का बड़ा भाई है. இதான்ப்பா பாண்டவர்களாம் அண்ணன் என்ற ரகசியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். कुंती का पहला पुत्र है. कुंतिயுடைய முதலாவது பையன் நீ. कर्ण अगर पांडवों के पक्ष में होगा तो दुर्योधन की स्थिति घट जाएगी. ஆகவே கண்ணன் வந்து பாண்டவர் பக்கமாக சேர்ந்து கொண்டால் அவனுடைய நிலைமை வந்து இறங்கிவிடும், மோசமாயிடும். யாருக்கு? துரியோதனனுக்கு. इस प्रकार महाभारत युद्ध संभव नहीं होगा. महाभारत போகிறது நிகழாது, நடக்காது. तथा शांति की स्थापना होगी. அமைதி நிறுவப்படும். இதுதான் வழிங்கார் என்று கருத்தை சொல்கிறார். कुरुराज समर्पण करता हूँ, साम्राज्य समर्पण करता हूँ. கர்ணனை பார்த்து சொல்கிறார், கண்ணா, நான் உனக்கு இந்த கௌரவுடைய ராஜ்யத்தையே அஸ்தினாபுரத்து அரசாட்சியே நான் உனக்கு ஒப்படைக்கின்றேன். இந்த பேரரசையும் நான் உனக்கு ஒப்படைக்கின்றேன், நான் வாங்கி தருகிறேன் அவனிடமிருந்து. யஷ் முகுட் மான் சிம்மாசன் லே. உனக்கு புகழ் வேண்டுமா? எடுத்துக்கொள். அப்புறம் நம்ம மகுடம் வேண்டுமா? க்ரௌன் எடுத்துக்கொள். மான் கௌரவம் வேண்டுமா? நீ வரைக்கும் யாரும் மதிக்காவன, ஏனென்றால் தாண்டவத்தை பதினான மதிக்காம. மானம் வேண்டுமா? கௌரவம் வேண்டுமா? அதையும் எடுத்துக்கொள். சிம்ஹாசன் அரியணை வேண்டுமா? அதையும் எடுத்துக்கொள். பஸ் ஏக் பீக் முஜ்கோதே. கேட்குறா பாருங்க, ஒரே ஒரு பிச்சை மட்டும் எனக்கு கொடுக்குறாரு. இதுதான் அவருடைய கிரேட்னஸ். அதாவது நம்ம அத்தனை வஞ்சகம் செய்து வீழ்த்துக்கிறார், அதே நேரத்தில் ஏன் சொல்கிறாரு? ஒரே ஒரு பிச்சை எனக்கு கொடு. ஏக் பீக் முஜ்கோ தே. என்ன பிச்சை? கௌரவுக்கோ தஜ் ரண ரோக் சகே. தோழா, கௌரவனை விட்டுவிடு, விட்டுவிட்டு போரை நிறுத்திவிடு, போரை நிறுத்திவிடு. பூகாஹர் பாவி ஷோக் சகே. தோழா, இந்த பூமிக்கு வரப்போகிற, எதிர்காலத்தை வரப்போகிற மாபெரும் சோகத்தை நீ நீக்கிவிடு. குணிகா சம்மான். அதே நேரத்தில் அவர் எங்கே நல்ல பண்பு இருக்கிறதோ அதை அவர் மதிக்கிறார். பண்பை மதிக்கிறார், நல்ல குணத்தை அவர் மதிக்கிறார். பரந்து ஸ்ரீ கிருஷ்ணக உபதேஷ் விஃபல் ஹுவா. ஆனால் அவருடைய போதனையோ தோல்வி அடைந்தது. கர்ண துரியோதன் கே பிரதி ஏசான் மந்திரஹா. கர்ணனோ துரியோதனுக்கு நன்றி கடன்பட்டவனாக இருந்தான். ஏசான் மந்திரஹா, நன்றி மறவாமல் இருந்தான். நன்றி மறவாமை. எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவர் சொல்கிறார். அந்த கருத்தை அப்படியே ஃபாலோ பண்ணான் கர்ணன். अपना सर्वस्व त्याग कर मित्र का ऋण होने पर दृढ़ रहा. உன் எல்லாற்றையும் அப்படித்தாலும் பரவாயில்லை, நான் நண்பர்கள்பட்ட கடை நான் வந்து அடைக்கணும் என்ற கொள்கையில் அவன் உறுதியாக இருந்தான். उसके
इस आदर्श मित्र प्रेम की सराहना भी श्री कृष्ण करते हैं. இப்படிப்பட்ட அவருடைய ரோல் மாடலான நட்பு நண்பர் கொண்ட அன்பு அதையும் அவர் புகழ்ந்து பாடுகிறார் கண்ணன். வீர சத்தபார் தன்ய வீரனே உனக்கு 100 முறை நன்றிகள். அதாவது நான் அட்வைஸ் பண்ணி கேட்கலையே நம்ம கோச்சுக்கலை, ஆனால் அவனுடைய நிலையான கொள்கைக்காக நம்மளார அவனை பாராட்டுகிறார். வீரனே உனக்கு 100 முறை நன்றி சொல்கிறேன். சத்தபார் தன்ய தும்சா மித்திர கொய் அந்நிய. ஒன்று மாதிரி எப்படி வேறு எங்கேயா பார்க்க முடியுமா? வேறு ஏதாவது பார்க்க முடியுமா? ஒன்று மாதிரி தோ குருப்பத்திக்காகி நெய் பிரான். நீ துரியோனுக்கு மட்டும் உயிர் இல்லை, எல்லாத்துக்கும் நீ உயிர்தான். நரதா காய் பூஷன் மகா. நீ மனித தன்மைக்கே ஒரு மாபெரும் அணிகள் நாவாய், நகையாவாய், அணிகள் நாவாய். அவனுக்கு துரியோனுக்கு மட்டும் நீ உயிர் இல்லை, மனிதனாக பிறந்த அனைவருக்கும் நீ மகானாவாய் என்று புகழ்கிறார். சபல் ராஜசிங்க வெற்றிகரமான அரசியல்வாதி. அரசியலுக்கு வந்துவிட்டால் அங்கே சூதுவாதம் செய்யத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் அரசியலில் வெற்றி பெற முடியாது. அதுவும் எதிரியை வளர விடக்கூடாது. இதுனாக்கா என் கட்சியினரை. राजनीति का आधार है चल कपट. அரசியலுக்கு அடிப்படையே வஞ்சகமும் சூதும் தான். महाभारत युद्ध में भी कृष्ण पांडवों के पक्ष में आ जाते हैं. மகாபாரத போரிலும் கண்ணன் பாண்டவர் பக்கமாக வந்து விடுகிறார். उन्हें मजबूरन राजनीतिक चल कपट का सहारा लेना पड़ता है. அவருக்கு வேறு வழி இல்லாமல் அரசியல் வஞ்சகம் சூது இவற்றை துணையாக கொள்ள வேண்டி வருகிறது. क्योंकि सफल राजनीति का एकमात्र लक्षण है. ஒரு வெற்றிகரமான ஒரு அரசியல்வாதியுடைய இலக்கணம் என்னவென்றால் ஒரே ஒன்றுதான். அது என்ன? अपने पक्ष की जीत. நம்ம கட்சி ஜெயிக்கணும், அவ்வளோதான். அது என்ன பண்ணால் பண்ணலாம், நம்ம கட்சி ஜெயிக்கணும், அவ்வளோதான். इसमें श्री कृष्ण अपवाद नहीं है. அதற்கு கண்ணன் விதிவிலக்கல்ல, எக்ஸப்ஷன் அல்ல. அவரும் அல்ல என்றால் மனது பிறகுதான் கண்ணன் பிறகு அவர் சாமியாக வரலையே, மனிதனாக தான் வந்தார். சாரதி தேரோட்டி. ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன் கே சாரதி மந்தே என்றால் அவர் சத்தியம் செய்கிறார், நான் போருக்கு வருவேன், ஆனால் ஆயுதம் தாங்க மாட்டேன். உனக்கும் ஆயுதம் எடுக்க மாட்டேன், அவனுக்கும் ஆயுதம் எடுக்க மாட்டேன். போருக்கு வர்றேன், சும்மா வருவேன். ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? துரியோதனன் சொல்கிறான், சும்மா என்னையா படுறது, நீ வேணாம் ஐயா. இப்போ என்னங்கிறான், பகவான் தெரியும், நீ வந்தாலே போய் ஜெயிச்சிட்டுனா இந்த விவரமாயிட்டான். அவன் ஏமாந்து போகிறான், முட்டாள் ஏமாந்து போகிறான். 2 பேர் ஒரே இடத்துல போகிறார்கள். ஒரு பக்கம் படை இருக்கிறது, ஒரு பக்கம் நான் இருக்கிறேன், உங்கள் என்ன வேணும்? துரியோதனன் சொல்கிறான், நீ என்னையா படுறது, எனக்கு படையெல்லாம் போகுது. சரி, அவனை நான் எனக்கு படை வேண்டாம், நீ இருந்தால் போன ஜெயிப்பேங்கிறான் அர்ஜுனன். ஆகவே இங்கே வருகிறார். இங்கே அவனுக்கு தேரோட்டியாக இருக்கிறார், டிரைவர். ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன் கே சாரதி பந்தே. அர்ஜுனுடைய டிரைவராக தேரோட்டியாக மாறுகிறார். अपने स्वामी की विजय के लिए वे माननीय चल कपट का सहारा लेते हैं. தன்னுடைய முதலாளி தான் ஒரு டிரைவராக முதலாளி தான் அப்புறம் அர்ஜுனன் தன் முதலாளியுடைய வெற்றிக்காக அவர் எல்லா மகனுக்கே உரிய சூது வஞ்சகம் இதெல்லாம் அவரும் துணையாக எடுத்துக்கொள்கிறார். ஏன்னா ஜெயிக்கணும், அவ்வளோதான். நம்மளால் ஜெயிக்கணும், அவ்வளோதான். चल कपट वंजगम सूद. कर्ण की एकाग्नि का प्रयोग घटोत्कच पर कराना. கர்ணனுடைய ஏகாகினி என்ற அந்த ஆயுதத்தை கடோதன் மீது ஈர்ச்சி ஏனென்றால் அந்த ஆயுதம் ஒரு தான் இருக்க முடியும், செகண்ட் டைம் இருக்க முடியாது. ஃபஸ்ட் டைமே அர்ஜுனன் போட்டால் அர்ஜுனுக்கு ஆறிடுவான். அதனால் வேறு வழியாக ஐடியா பண்ணி பீமனுடைய மகனாகிய கடோதரின் மீது அந்த ஏகாகினி அவர் எய்ய
வைக்கிறார். அவர் உஸ்கே துவாரா பதி அர்ஜுனுக்கோ பச்சான, அதன் மூலமாக அர்ஜுனை காப்பாற்றுகிறார். கர்ணகே ரத்கோ ரத்த கீச்சன் சே ஃபசானா, கர்ணனுடைய தேரை வந்து ரத்த சேற்றிலே சிக்க வைப்பது, இது ஒரு வஞ்சக செயல் தான் செய்கிறார். நிகத்தே கர்ண பர் பான் சரானே கா ஆதேஷ் அர்ஜுன் கோ தேனா, ஆயுதம் இல்லாத வெறும் கையோடுக்கின்ற கர்ணன் மீது எம்பு போடு. அதான் கண்ணனே காட்டினான் கொல்லுங்கிறான், கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான். போர்க்களத்திலே ஆயுதம் கையில் இல்லாத ஒருவனை வந்து அழிப்பது பாவம். ஆனால் இப்போ விருதுசாரே போடுங்கிறார், அவ்வாறு ஃப்ரீயாக இருக்கான் அடிங்கிறார். நிகத்தே கர்ணப்பர் பான் சரணைக்கா ஆதேஷ், கட்டளையை அர்ஜுன்கோ தேனா, நான் தான் கொடுக்குறேன், நீயா போட்டு நான் தானே கொடுறேன் அடியாங்கிறார். ये सब श्री कृष्ण के चल कपट के ज्वलंत उदाहरण है. இதெல்லாம் வந்து கண்ணனுடைய சூது வஞ்சகம் இவற்றுக்கான வெளிப்படையான உதாரணங்களாகும். जब कर्ण उनसे न्याय की बात करता है तो ये कहते, அப்போ கர்ணன் அப்போ கேட்குறான், கண்ணா நியாயமா, நான் வெறுக்க இருப்பேன்னு போட சொல்கிறியா நியாயமான்னு போது அப்போ சொல்கிறார், मेरा अन्याय से मरा अन्याय से अभिमन्यु इस दिन, என்றைக்கு அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு இருந்தான் அல்லவா, அவன் நியாயமாக இருந்தான், அநியாயமாக தான் இருந்தான், அவங்ககிட்ட ஆயுதம் இல்லைப்போ நீங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டீங்கல்ல, அது வேணுங்க இது தப்பா. कहाँ पर सो रहा था कर्ण उस दिन, ஏப்பா அப்படி எங்கே இருந்த தூங்கிட்டு இருந்தியா, कहाँ पर सो रहा था उस दिन कर्ण. निष्कर्ष इस प्रकार रश्मि रति में श्री कृष्ण का चित्रण सुंदर ढंग से हुआ है. कर्ण वध पर अपने निर्णय की सफाई अर्जुन को इस प्रकार देते हैं. கர்ணனை கொலை செய்த பிறகு தான் எடுத்த முடிவு சரியா தவறா என்ற விளக்கத்தை அவர் அர்ஜுனுக்கு கொடுக்குறார். கடைசியாக அவரே வந்து போய் மன்னிப்பு கேட்பார். அதுக்கு பேச பாடுவார், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணா வஞ்சகன் கண்ணனடாங்கிறார். நான் தாங்கிறாரு, அவரே வந்து மன்னிப்பு கேட்குறார். வஞ்சகன் கண்ணனடா, மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய, நான் அவங்கள்ட்ட வேலை பார்க்குறேன், ஆனால் உனக்கு நான் பணி செய்ய உன்னை சேவை செய்ய வர்றேன், கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிமானடா. அவன் கால்வழி கேட்குறப்பா, நான் பண்ண தப்பு தான், மன்னவர் பணி ஏற்கும், அவருக்காக செஞ்சேன், எனக்காக செய்யலை, அவருக்காக செஞ்சேன், மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா, கர்ணா மன்னித்து அருள்வாயிடா. எவ்வளோ பெரிய மகான் வந்து இங்கே மன்னிப்புக்கிறார். ஏன்னா தப்புன்னு தெரியுது அவருக்கு, ஏன்னா அவளுக்காக, யாருக்காக, என்னுடைய முதலாளிக்காக செஞ்சேன், மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா, கண்ணா மன்னித்து அருள்வாயடா. நான் வஞ்சகன் கண்ணன் சொல்கிறாரே, அப்போது தன் விளக்கத்தை இங்கே சொல்கிறார், அர்ஜுன் சொல்கிறார். அவர் கஹூஞ்சோ பால் உஸ்கோ தர்மையே, நான் என்ன சொல்கிறேனோ அதை உபே பண்ணு, பால்னால் பாலன் கரோ உபே பண்ணு, நான் எதை சொன்னாலும் அதனை வந்து உபே பண்ணு, ஏனென்றால் அதுவும் தர்மம்தான், தர்மஹையே இதுவும் தர்மம்தான், நான் சொல்கிறது தர்மினால தர்மம்தான். ஹனன்கர் சத்ருக்கா, எதிரியை கொலை செய், ஹனன்கர் சத்ருக்கா என்னன்னா கொல்வது, எதிரிகளை எல்லாம் கொலை செய்ய கொல்லு. சத் கர்மையே இதுவும் நல்ல காரியம் தான், சத் கர்மையே இதுவும் நல்ல அதாவது கசிய சொல்கிறார். அவர் முடிவாக சொல்வார் ஓகேதில், பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்போது என்ன சொல்கிறாரு, பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம், ச என்றால் அவுன்னு அர்த்தம், துஷ்கிருதாம்னா தீய செயல்களை
அது மேலே வருகின்ற பொழுது அது தர்மத்தை அழித்து விடும். ஆகவே தர்மத்தை நிலைநாட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? தீயவைகளை அழிக்க வேண்டும். பரித்ராணாய சாதுனா, சாதுக்களை நரவலை காப்பாற்ற வேண்டும். அதற்காகவும் அவர் சன அவர் அண்டு வினாசாய ச துஷ்குருதாம், தீய செயல்களை அழிப்பதற்காகவும், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, சம்ஸ்தாபனா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, காலம் வரும்போது ஒவ்வொரு யுகத்திலும் நான் தோன்றிக்கொண்டே இருப்பேன். எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிக்கப்பட்டு அதர்மம் தலை தூக்கிறதோ அப்பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் அவ்வப்போது ஒவ்வொரு யுகந்தோறும் தோன்றிக்கொண்டே இருப்பேன். ஆகையால் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய செயல்தான் உன் कर्म योग சொல்லுவாங்க. इसको क्या अंत में क्या बोलते हैं? दिनकर जी कर्म योग का पाठ सिखाते हैं. इसके द्वारा कृष्ण के चरित्र के द्वारा हमको कर्म योग का पाठ सिखाते हैं. தமிழ் சொல்லுவாங்க, கடமை செய் பலனை எதிர்பாராதே. இது பகவானுக்குரியது. கடமை செய் பலனை எதிர்பாராதே. அதாவது சில தப்பாக சொல்கிறாங்க, வேலை செய் கூலி கேட்காத என்ற பொருள். அது பொருள் இல்லை. உன் கடமை என்ன? உனக்கு விதித்த கடமையை நீ சரியாக செய்யணும். அதான் உன் கடமை. என் கடமை என்ன? கடமை உனக்கு நான் கொடுத்தது என் கடமை. நீ உன் கடமை செய்தால் நான் கடமையை சரியாக செய்யணும். கடமையை பலனை எதிர்பார்த்து கடமை செய்யாது. பொறுத்து ஹெல்ப் பண்ணுறதுனாக்கா நான் திருப்பி எனக்கு பண்ணுப்பா என்று சொல்லக்கூடாது. उपकार करना ठीक है, लेकिन उपकार के लिए प्रत्युपकार का दावा करते हुए उपकार करना उपकार नहीं अपकार है. कल आज मैं तुम्हारी मदद कर रहा हूँ, तुम्हारा उपकार कर रहा हूँ, कल तुम मेरा उपकार करो, ऐसा एक शर्त लगा करके और टर्म्स போட்டு ஒரு कंडीशन போட்டு सहायता करना, उपकार नहीं वो अपकार है. அப்போது தன்னுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காமல் தன்னுடைய கடமை நாம் செய்ய வேண்டும். அது நல்ல காரியம், எல்லாமே அப்படி தான். அதற்கு பதிலாக நாம் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்து செய்தால் அது பரோபகாரம், நல்ல காரியம் ஆகாது. ஆகவே இங்கே இந்த लक्ष्मी काव्य मुझे ना कर्म योग पर जोर देते हैं श्री रामधारी सिंह दिनकर जी. यहाँ पर कृष्ण का जो चित्रण बहुत प्रभावशाली बन पड़ा है. और तो इसके साथ मैं आज का ये कार्यक्रम समाप्त करने वाला हूँ. इतोड़ நான் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். கண்ணனுடைய கேரக்டர் மிக அழகாக வந்திருக்கிறது. அவர் தன்னுடைய கடமையை நிறைவாக செய்கிறார். நாம் நம்முடைய கடமையை நிறைவாக செய்வோம். அவர் வழியை பின்பற்றுவோம், நலம் பெறுவோம், அனைவரையும் நல்லவர்களை காப்பாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு நாளை நிகழ்ச்சியிலே இன்னொரு தலைப்பிலே தங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் அங்கிருந்து விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன். नंरी. और कल का जो शीर्षक होगा उस अवसर पर मैं आपसे दोबारा मिलने वाला हूँ. तब तक के लिए विदा. धन्यवाद. जय हिंद.